ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை ஏகாதசி, சுப முகூர்த்தம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 4 நாழிகை 10 வினாடிகள். சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை உண்டுவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:58 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12 மணி 6 நிமிடங்கள் வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 10:19 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 9:58 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்கோளில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடும் நன்மைகளை அளிக்கும். அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷம். எப்பவுமே உண்டு, அது இப்போ பிரபல்யமாக இருக்கு. புரியுதா? முன்னாடியிலேருந்தே உண்டு. அது ஸ்லைட்டாக இருந்தது. இப்போ இந்த கோயம்பேடு, சென்னையில் கோயம்பேடு இருக்கு பாருங்க, அங்கே குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப பிரசித்தம். அதுலேருந்தே இப்போ எல்லா ஊர்லேயுமே சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப முக்கியமாகிடுது. அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதுன்னா உடனே மாத்திரையான்னு கேட்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, மன வலிமைக்கு நல்லது, நம்மளோட சத்ரு ஜெயம் நிறைய கிடைக்கும். எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். அதனாலே இந்த ராகு காலத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:06 இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் ரிஷபராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக அற்புதமாக இருக்கார் ரிஷபராசியில். அப்படி இருக்கும்போதே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதனாலே பொருளாதார நிலை சற்று உயரும். கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உபயோகப்படுத்திக்கோங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு நிறைய அனுகூலமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப கடுமையாகவே உழைப்பாங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக
குதூகலமாக இருப்பாங்க. கணவன் என்ற அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா கல்வியில் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், நல்லா உபயோகப்படுத்திக்கணும். கலைத்துறை நண்பர்கள் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கும் நாள். உங்களோட ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திர பகவான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். அதனாலே சந்தோஷம்தான் கொடுப்பார், கொஞ்சம் அப்பப்போ ஒரு அலைச்சலை கொடுப்பார். அதில் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஒரு சலசலப்பெல்லாம் இருக்கும். இந்த ரிஷபராசி நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சுமா? அஞ்சவே அஞ்சாது. சந்தோஷமாக இருங்கோ, அனுசரித்து போங்கோ. உத்தியோகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது ஒரு பொது முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா கல்வியில் நல்ல கவனம் செலுத்தினா ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா ரிஷபராசியில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னைக்கு உங்களோட இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் அற்புதமாக வெற்றி அடையும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப நாளாக கேட்டிருந்த இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கல, தள்ளிகிட்டே இருக்குது. அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னா ரொம்ப அருமையான நாள். தைரியமாக முடிவெடுங்கோ. கணவன் மனைவி குடும்பம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரிவீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குதூகலமான சூழ்நிலை இருக்கும். அதனாலே கணவனோட ஜாலியாக வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வாங்கோ, கவலையே வேண்டாம், சந்தோஷமாக இருங்கோ. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் ரொம்ப இடமாற்றம் கேட்டிருந்தீங்க, இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகலாமா இல்லை அங்கேயே ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமான்னு, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பச்சை, வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். 11ஆம் இடமாகி ரிஷபராசியில் சந்திர பகவான் சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம்தான், முன்னேற்றம் தான். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனே சந்திர பகவான் தான். அதனால் இன்றைக்கி உங்களோட ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான ஒரு பலன்கள். எதிர்பார்க்கிற நிகழ்ச்சிகள்லாம் அற்புதமாக நடக்கும். சில பேருக்கு எதிர்பாராத நிகழ்ச்சி கூட அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சலுகைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். எதிர்பார்த்த புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு வருமான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம், வணங்க வேண்டியதும் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல உங்கள் விரையாதிபதி இருக்கார் சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதை பொறுப்போடு செய்வீங்க.
கணவன் மனைவி இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உச்சிதம். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து நடந்துக்கணும், ஏனோ தானோன்னு நடந்துக்கூடாது. அதே சமயம் தொழில் வியாபாரங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். எதிர்பார்க்குற இந்த கடன் உதவியில் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப பொறுப்பாக சிறப்பாக செயல்படுவீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் ரோஸ். வணங்க வேண்டியதும் நரசிம்ம சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் குறையும் நாள். சந்திராசிரமம் விளைவெடுத்து சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார்னாலே கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா உங்களுக்கு இவர் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி. இந்த லாபாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வருது ரொம்ப அற்புதம். லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கொடுப்பார். சந்திராசிரமம் போயிடுத்து அப்படிங்கிறனாலே உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள்லாம் குறைஞ்சிரும். அதனால இன்னைக்கு தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சலசலப்பெல்லாம் இன்றைக்கி ஓஞ்சிரும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு வேலை பளுவெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்ல சிறப்பாக நடைபெறக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் இருந்த இன்னல்கள்லாம் கண்டிப்பாக குறையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். 2-3 நாளாக நடக்கலை, அந்த நடக்காத காரியங்கள்லாம் இன்னைக்கு கடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராசிரமம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்குது. சந்திராசிரமம் உங்கள் பக்கம் இருக்குங்கும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசி சுக்கிரனோட இடம்தான். அதே சமயம் அங்கே சந்திர பகவான் உச்சம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு அனுகூலம் இருக்குது. அப்படின்னாலும் இது கொஞ்சம் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் மனக்கிளேசங்கள்லாம் வரலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவ பெண்கள் அவங்க கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் எல்லாம் அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் நிறைந்த நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னா கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ரிஷபராசியில் அற்புதமாக இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக நடைபெறும். கடன்னு ஒவ்வொரு வேலைகளாக செய்வீர்கள். அதேமாரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில நல்ல தகவல்லாம் வந்து சேரும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுவீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். பகிர்வுன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல
சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலேயே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் மனக்கிலேசங்கள் உருவாகலாம் என்பதால் கூடுமானவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். அற்புதம். அவர் தான் உங்களுக்கு கலத்திராதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களோட எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும். கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், மன ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் ஏற்படும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களோட பயணங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயணங்கள் புதிய ஒப்பங்களை கொண்டு வந்து தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சிறு தூர பயணங்களின் மூலம் அனுகூலம் அனுபவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பயணங்களின் மூலம் அனுபவங்களும் ஆதாயங்களும் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றியடையும் நாள். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதால இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். மீனமேஷம் ரிஷபம். ரிஷபத்தில் சந்திரபகவான் அற்புதமாக இருக்கார். அதனால் இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகி ஒரு வருமானம் அது சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சலுகைகளையும் உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியாக லாபம் குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தைரியம் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் அனுபவம் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப் பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.